குட் மார்னிங். நம்மளுக்கு மார்ச் 8 வந்து விமென்ஸ் டே வருது. ஸோ இனிமேல் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து ஜென்ரல் ஹெல்த் ஆஃப் த விமனை பற்றி வில் பி கான்சன்ட்ரேட்டிங் அண்ட் சேயிங் ஈச் டே ஒன் டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஆரம்பிக்க போகிறது வந்து மென்சஸ் பற்றி. ஸோ மென்ஸ்ட்ரேஷன்னா என்ன? ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வர்றது வந்து நம்ம மெனார்கின்னு சொல்லுவோம். இது யூஸ்வலாக ஒரு 12லேருந்து ஒரு 14 இயர்ஸ் உள்ள வந்து ஒரு பெண்ணுக்கு நடக்கும். பட் இப்போல்லாம் என்னென்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாததுனால ஏர்லி பியூபர்ட்டி, ஒபிசிட்டி இதெல்லாம் வரதுனால ஈவன் ஒரு 9 இயர் 10 இயர் கேர்ளெல்லாம் வந்து இப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ தட் ஃபஸ்ட்டு பீரியட் வி கால் இட் அஸ் மெனார்கி. இந்த மெனார்கி அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிக்கும். பட் சில கேர்ள்ஸ் நம்மளுக்கு அந்த பிரெயின் சென்டர்ஸ் மெச்சூர் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு சில சைக்கிள்ஸ் வில் பி இர்ரெகுலர். அதை வந்து ஓவுலேட்டரி சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நார்மல் தான். ஸோ நீங்கள் ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரீஅஷூரன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மென்சஸ் எப்படி வரும்? ஒரு நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எப்படி வரணும் அப்படின்னா இட் இஸ் இந்த இன்டர்வல் பிட்வீன் 28லேருந்து 35 டேஸ். அதே மாதிரி எவ்வளோ நாள் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னா 3 to 5 days இஸ் நார்மல். இதில் எதுவும் ஆல்ட்ரேஷன் இருக்குது, எனக்கு ரொம்ப நாள் பீரியட்ஸ் ஜாஸ்தி படுது, 7 days இருக்குது, இல்லை வந்து ஒன்ஸ் இன் 2 months தான் வருது, அது மாதிரி இருக்கும்போது யூ நீட் அ கன்சல்டேஷன் வித் யுவர் டாக்டர். அதே மாதிரி மென்சஸ் டைமில் நார்மல் பெயின்ஸ் வந்து கொஞ்சம் டாலரபிளாக லோவர் அப்டாமினல் பெயின் இஸ் அ பார்ட் ஆஃப் மென்சஸ் அண்ட் தட் வி கால் அஸ் டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். இந்த பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது, மென்ஸ்